ஆக்சிஜன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் செயல்களில் தமிழ் மகன் கதை பதிவுகள் இடப்பட்டு தமிழ் காற்று யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது. அடுத்த கதை தமிழ்குமாரன். இது ஒரு கதை, சினிமா கதை போன்ற சினிமா கதை. இந்த கதையில் விக்ரம் பிரபு, கௌதமி, கிஷோர், பிரியங்கா மோகன், இந்த 4 கேரக்டர்ஸ் சுற்றி நடக்கக்கூடிய ஒரு குடும்பம் சார்ந்த கதை. இந்த கதை சாத்தூர் பகுதியை சார்ந்து நடக்கின்ற கதைகள். இதில் விவசாயம் மற்றும் பூ விவசாயம் செய்கின்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் விக்ரம் பிரபுவும் கௌதமி. மருத்துவராக அரசியல் பிரமுகர்கள் செல்வாக்கு கல்குவாரி நடத்துபவர் கிஷோர். இந்த கதையின் வில்லன் கேரக்டர். அவருக்கு மகள் பிரியங்கா மேனன். கதையின் கதாநாயகனாக விக்ரம் பிரபு. அவருக்கு அம்மாவாக கௌதமி. கௌதமியோட சகோதரராக கிட்டு, கழுகுமலை கிட்டு. இந்த கதையில் விக்ரம் பிரபு ஸ்டேஷ்னரி ஸ்டோர், பிஎஸ்சி டிகிரி படித்த ஒரு பட்டதாரி. ஸ்டேஷ்னரி ஸ்டோர் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறார். இந்த தொழிலை அவர் செயல்படுத்திக்கிட்டு இருக்கார். மலர் கடை வச்சுருக்காங்க கௌதமி. காலையில் பூ விவசாயம் அறுவடை செஞ்சுட்டு அது மலர் செய்கிற வேலை அவங்க கௌதமி பார்க்குறாங்க. இவங்க குடும்பம் ஒரு எளிமையான குடும்பமாக இருக்குது. இந்த குடும்பத்தில் பொருளாதார பலம் அதிகம், அரசியல் பலம் அதிகம் கொண்ட கிஷோர் அதே ஊரை சேர்ந்தவர். அவர் ஒரு மருத்துவமனை வச்சிருக்கிறாரு. அங்கே டாக்டராக செயல்பட்டுருக்கிறார். அவருக்குன்னு தனியார் மருத்துவமனை இருக்கிறது. அவருடைய மகள் கல்லூரியில் படிக்கிறார். அவங்க கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கிறாங்க. அவங்க அடிக்கடி இந்த விக்ரம் பிரபுவோட ஸ்டேஷ்னரி ஸ்டோருக்கு கல்லூரி புத்தகங்கள் வாங்குவது, ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்குவதுக்காக அடிக்கடி வந்து போகிறாங்க. வந்து போகிற பிரியங்கா அவங்க விக்ரம் பிரபு மீது விருப்பம் வருது. இந்த அடிக்கடி வந்துட்டு போகிற சூழலில் காலப்போக்கில் பிரியங்காவுக்கு விக்ரம் பிரபு மேலே விருப்பம் ஏற்படுது. அந்த விருப்ப செயல்களை விக்ரம் பிரபுட்ட சொல்கிறாங்க. விக்ரம் அந்த முதல் முறை ப்ரப்போஸ் பண்ணுறப்ப அதை மறுக்கிறாரு. அதன் பின்னால் அதை பெருசாக எடுத்துக்கிடாமல் பிரியங்கா கல்லூரி செயல்களை தொடர்றாங்க. அதற்கு பின்னால் கல்லூரி இறுதியாண்டு செயல்கள் வருகிறது. விக்ரம் பிரபுவின் தொழில் நல்ல முறையில் போய் கொண்டு இருக்கிறது. அங்கே ஒரு ஊர்துலா செயல்கள் நடக்கிறது. உள்ளூர் வழிபாடு நடக்கிறது. அங்கே இருக்கின்ற ஒரு பெரிய ஆளாக கிஷோர் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போகிறார். நன்கொடையாளராக வந்துட்டு போகிறார். இறுதியாண்டு தேர்வு வருது. இறுதியாண்டு தேர்வு நேரங்களில் கிஷோர் பிரியங்காவுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு டாக்டர் மாப்பிள்ளையை பார்க்குறாரு. அவர் மாதிரி அருகில் உள்ள ராஜபாளையத்தில் ஒரு டாக்டர் மாப்பிள்ளை பார்க்குறாரு. அங்கே அந்த டாக்டர் ஃபோட்டோவை பிரியங்காட்ட காட்டுறாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் பிரியங்காவுக்கு விருப்பம் கிடையாது. தந்தை வந்து அலைன்ஸ் விஷயமாக பேசுகிறனால அதை விக்ரம் பிரபுட்ட வந்து மறுபடியும் பேசுகிறாரு பிரியங்கா. இந்த செயல்களை விக்ரம் பிரபு அந்த டைம்லையும் மறுக்கிறாரு. நீங்கள் இறுதி ஆண்டு நல்ல முறையில் படிங்க, படித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு அப்புறம் பார்க்கலாம், எனக்கு தொழில் முக்கியம், உங்களுக்கு படிப்பு முக்கியம், முதல்ல அதை முடிங்க அப்படின்னு அந்த இடத்துல பேசி அனுப்பி வச்சிடுறாரு. இந்த கேள்விப்பட்ட அந்த இடத்துல இருந்த ஒருவர் கிஷோருக்கு வேண்டப்பட்டவர். அதை போய் கிஷோர்கிட்ட சொல்கிறாரு. கிஷோர் அதை கேள்விப்பட்டு கோவப்பட்டு பரீட்சை முடிஞ்சதுக்கப்புறமேட்டு மகளை கண்டிக்கார். மகளை கண்டித்து அந்த இடத்துல மகளுக்கும் கிஷோருக்கும் கருத்து வேறுபாடு வருது. இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு பின்னாடி கிஷோர் தனது மகளை திருத்த முடியாமல், அவளை மாற்ற முடியாமல் விக்ரம் பிரபுவை அவரது ஆட்கள் மூலமாக அட்டாக் பண்ண நினைக்கிறாரு. அந்த அட்டாக்கில் அந்த ஸ்டோர் ரூமுக்கு வந்துட்டு போகிற அவருடைய கிஷோரோட ஆட்கள் அவரை பேச்சுவாக்கில் எதிர்க்கிறாங்க. விக்ரம் பிரபுக்கு புரிஞ்சாலும் இவங்க நமக்கு தட்டி கழிச்சதானே அப்படின்னு, வேண்டான்னு சொன்னதானே அப்படின்ட்டு அவர் விட்டுறாரு. அதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு இந்த பிரச்சனைகளை பிரியங்கா மோகனுக்கு தெரிய வர மறுபடியும் நேரடியாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் ப்ரோக்ராம் வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது.
எனக்கு பிடிக்கல, நான் என்னோடய விருப்பத்தை சொல்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்குறப்ப அவங்க மறுத்துடுறான். எனக்கு தொழில் முக்கியம், நான் தொழில் பார்க்க போயிடுறேன், சென்னை போகிறேன், இனி நான் அங்கே இருக்க மாட்டேன், உங்கள் அப்பா சொல்கிற கேளுங்க, டாக்டர் செயல்களுக்கு இருக்குது, டாக்டர் பேச்சை கேளுங்க, நான் எனக்கு சென்னை போகிறேன் அப்படின்னு அவர் அனுப்பிச்சி விட்டுக்கிறாரு. இதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவங்க வருத்தத்தில் அப்படியே போயிடுறாங்க. மறுநாள் அதே ரவுடி கும்பல் கிஷோரோட ஆட்கள் வேலையை முடிச்சுட்டு கடை ஷாப்பை முடிச்சுட்டு அவர் போகிறப்ப அவரை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணுற இடத்துல ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அட்டாக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபோன் பண்ணிவிட்டு கௌதமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பையன் இந்த மாதிரி அடிபட்டு கிடக்காரு ஹாஸ்பிட்டலில், பைக்கு பக்கத்தில் கீழே கிடக்கு, உடஞ்சி கிடக்குது, ஆக்சிடெண்ட்டாக என்னன்னு தெரியல, போய் பாருங்கள் என்னென்னு ஃபோன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அடித்து போட்டுட்டு அவங்க கௌதமி வீட்டுக்கு வந்து தம்பியை கூட்டுட்டு வராங்க. தம்பியை கூட்டுட்டு வந்து அவர் ஒரு வாத்தியார் கூட்டுட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வராங்க. ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்டு ஆட்டோவில் எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு போனதுக்கப்புறமேட்டு தான் யார் என்னன்னு கேட்குறப்ப, ஆக்சிடெண்ட்டாக என்னென்னு கேட்குறப்ப அவங்க வந்து இல்லை, யாரோ ரவுடிகள் வந்து அடித்தாங்க, என்னென்னு தெரில, யார் என்னென்னு விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு பில் பே பண்ணிவிட்டு வெளியே கிளம்புறக்கு ஆஃபீஸ் டாக்டர் ஹெட்டுகிட்ட பார்க்குறாங்க. அப்போ அவர் விசாரிக்கிறாரு. அவருக்கு அந்த மருத்துவமனையில் முன்னாடி கேட்டில் வராண்டாவில் விட்டுட்டு போன ஆட்களோட வீடியோ கவரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமேட்டு விக்ரம் பிரபுக்கும் கிஷோருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னங்கிற கேட்குறாரு. அந்த பிரச்சனைக்கு அப்புறமேட்டு எதுவுமே தெரியாமல் இவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட எதுவும் பிரச்சனை வச்சுக்க வேண்டாம், அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க மாதிரி ஆட்கள் வந்து பூரா பிரச்சனைக்குரிய ஆட்கள், அவங்ககிட்ட சகவாசம் வச்சுக்கிட வேண்டாம், பிரச்சனை பண்ணிக்கிறாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அதை கேட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவங்களுக்கு இதுக்கு முன்னாடியேவும் உள்ளூர் செயல்களில் டாக்டர்ஸ் இருக்கிறதுனால கௌதமி அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் நடந்திருக்கு. கௌதமியோட தாய்மாமனுக்கு அவர்கிட்ட போய் பேசுகிறப்ப வந்து அவரும் பெருசாக எடுத்துக்கல. இவரை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. கிஷோரோட ஹாஸ்பிட்டலுக்கு விக்ரம் பிரபுவோட அங்கிளாக இருக்கிற கிட்டு போகிறாரு. அவரை கூப்பிட்டு திட்டுறாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறப்ப வான் பண்ணுறாரு. அவருடைய பண பலம், அதிகார பலம் அதை வச்சு இருக்கிறத வச்சு பிதட்டுறாரு கிட்டுக்கிட்ட. அதை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு இவன் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், என்ன விஷயம் அப்படின்னு அவங்க அக்காட்ட மட்டும் பேசிவிட்டு அதோட விட்டுறான். இந்த சம்பவங்களுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பேரும் மொத்தத்தில் என்ன பிரச்சனை, இவன் எதுக்காக இதை பற்றி பேசுகிறான்னு அவங்க ரெண்டும் மறுபடியும் கலந்து பேசுகிறாங்க. பேசினதுக்கு அப்புறமேட்டு இவனுக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படிங்கிற சொன்னதை தெரிஞ்சு மறுபடியும் போய் நேரடியாக சண்டை போடுறாங்க. வீட்டில் போயிட்டு கிஷோர் வீட்டில் கிட்டுவும் கௌதமி போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறமேட்டு வீட்டை விட்டு வெளியில் வர்றப்ப பிரியங்கா மோகன் கௌதமி கிட்டவையும் பார்க்குறாங்க. கௌதமி கிட்ட பேசுகிறாங்க. விக்ரம் பிரபுவை பற்றி கேட்குறாங்க. கடைக்கு வந்து பார்த்தா ஆள் இல்லை, நான் அவர்கிட்ட என் விருப்பத்தை சொன்னேன், அவர் எந்த பதிலும் சொல்ல, சென்னைக்கு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற விஷயங்களை பேசுகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கௌதமிக்கு அந்த பிரியங்கா பேசுனதுனால மகன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்ன விஷயம், நீ என்ன நிலைமையில் இருக்கிற, எதுக்காக இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, ஏன் முன்னாடியே சொல்லலைன்னு கேட்குறாங்க. எனக்கு விருப்பமில்லை, நான் சொல்லலை அப்படிங்கிறேன். விருப்பமில்லாத விஷயத்த சொல்கிறான்னா அவங்க இந்த மாதிரி விருப்பப்படுறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பொண்ணு விருப்பப்படுது. உன்னோட நிலைமை என்ன, உண்மையிலான விருப்பம் இல்லையா, இல்லை வேறு எதாவது அவனோட பேக்ரவுண்ட் பிடிக்கலையா அப்படின்னு. அவனோட பேக்ரவுண்ட் பிடிக்கலங்கிறது உண்மை தான், ஆனால் இந்த பொண்ணை பிடிக்காமல் இல்லை அப்படிங்கிறத பேசுகிறாரு. இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி சரி அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்குது, இவனுக்கும் விருப்பம் இருக்குங்கிறனால கௌதமி கிட்டும் அதை வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பேக்ரவுண்ட், கிஷோரோட பேக்ரவுண்ட் மோசமான பேக்ரவுண்டு. அவன்கிட்ட இருக்கிற அரசியல் பலம், ஆணவ போக்கு, பண பலத்தை இருக்கிறதுனால அதை வந்து கௌதமியும் விக்ரமும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த மோதல் விக்ரம் பிரபு கௌதமி கிஷோர் மோதல் அது எந்த மாதிரி முடியுது, பிரியங்கா விருப்பப்படி கிஷோர் விக்ரம் பிரபுவோட சேர்த்து வச்சாரா இல்லையா, விக்ரம் பிரபு தொழிலில் முன்னேற வேணும்னு நினச்ச செயல்களில் முன்னேற்றம் அடைந்தாரா, இல்லை கிஷோரால் பாதிக்கப்பட்டாரா என்பது அடுத்த கதை. இது கிளைமேக்ஸில் வரக்கூடிய செயல்களாக இருக்குது. இந்த கதை தமிழ்குமரன் என்ற பெயரில் பதிவிடப்படுகிறது. இதோட சுவாரஸ்யமான செயல்கள் இதற்கு செகண்ட் பார்ட்டில் ஸ்க்ரீன் பிளேயில் இந்த சீக்வன்ஸ் கிஷோரோட விக்ரம் பிரபு எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாரு, இந்த நிகழ்வுகளை சுபம் என்று முடிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பார்வையாளர்கள் ரசித்து பார்க்குற அளவுக்கு இருக்கும்படி அடுத்த பாதி இருக்கும்.
நன்றி, வணக்கம்.